ஹே கைஸ், வெல்கம் பேக் டு விகே டெக்னோ செல்லக்குட்டீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃப் earning அப்ளிகேஷனுங்க செம்மையாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு ₹3 தராங்க. ஓகேவா, யாருமே மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி, ஓகேவா, டாஸ்க்கு அந்த ஆடு பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, சர்வே பண்ணுறது, சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ₹20 தான் மினிமம் ரேட்டிங். ஓகேவா, செம்மையான அப்ளிகேஷன். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டனை தேக்க விட்டு உள்ளுவாங்க. ஏன்னா ஒரு வீடியோக்கும் வேறு லெவலில் நீங்கள் லைக் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கச்சக்க லூட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் டெலிகிராம் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே கைஸ், இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா சைன் அப் பண்ணும்போது சின்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை கதை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே சைன் அப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிங்க, இமெயில் என்டர் பண்ணிங்க. இமெயில் கொஞ்சம் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க இமெயில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. நான் ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே சைன் அப் அப்படிங்கிற அந்த டேப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த அந்த ஜிமெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று சென்ட் பண்ணாங்க. வெரிஃபிகேஷன் வரி அதை நீங்கள் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இமெயில் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் அகைன் இந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும். ஓகேவா, ஓகே கைஸ், நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துறேன். மினிமம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் ₹20 தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஷோவும் பண்ணி காட்டுறேன். வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாக வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம், பேபால், தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது கூகுள் பே. நீங்கள் பே பண்ணால் பேபால் வித்ட்ரா எடுத்துக்கலாம். சில பேடிஎம் வந்தால் பேடிஎம்ல வித்ட்ரா எடுத்துக்கலாம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கொடுத்து அடுத்த செகண்ட் வந்துடும். ஏன்னா ஜென்யூனான ஆப். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெரிஃபை பண்ண ஒரு பேமெண்ட் வெரிஃபை பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா, ஓகே, நான் பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் உள்ளே வந்துட்டேன். ஸோ மினிமம் ரெடி பார்த்தா சொல்லிப்பாங்க பாருங்கள், ₹20 உங்களுக்கு மினிமம் ரெடி. ஓகேவா, இப்போ நம்ம அந்த பேடிஎம் அக்கௌண்ட் ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஜஸ்ட் நான் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பேடிஎம் நம்பரில் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை பேடிஎம் யூபிஐ ஐடின்னு ஒன்று இருக்கும். ஓகே இல்லையா, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், யூபிஐ ஐடி வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இல்லை பேடிஎம் நம்பர் மட்டும் இருக்கா, நீங்கள் பேடிஎம் நம்பர் மட்டும் ஜஸ்ட் இதில் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும், சேவ் ஆயிரும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ ஐடி இருக்குது, அதாவது யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் பார்த்தீங்க போல என்னோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தந்துடுறேன். ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி செக்கின் உங்களுக்கு ₹1 கொடுத்துரும். அதாவது 75 பைசா. இதில் டாலர் கணக்கு தான். இதில் 75 பைசா நம்மளுக்கு 100 பாயிண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 75 பைசா இதில். ஓகேவா, ₹75 இந்தியன் வேல்யூவில். ஓகேவா, ஒன்ஸ் கீழே வந்துங்க. இந்த டெய்லி செக்கின் ரிவார்டை கிளிக் பண்ணால் ஒரு ₹1 உங்களுக்கு வந்துடும். மேலே இந்த இடத்துல இந்த ₹75 ஆட் ஆயிரும். ₹70 அப்படிங்கிறத உங்களுக்கு ₹1. ஓகேவா, அந்த ஓகே, சாரி கைஸ், கால் வந்துருச்சு, ஒன்றும் இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, அப்புறம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு தான் அதில். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த ஆஃபர்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணுறது. டேக் டூ சர்வேன்னு சொல்லுவாங்க. டேக் அ சர்வேனா அந்த சர்வே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் கொஷின் கேட்பாங்க. உங்கள் நேம் என்ன, உங்கள் ஏஜ் என்ன, அப்போ உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட அந்த என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்பாங்க. சும்மா கேட்டுக்கிட்டு என்டர் பண்ணி கரெக்டாக என்டர் பண்ணாலே போதும். சும்மா ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ அந்த பைசாலாம் உங்களுக்கு ஆட் ஆகும். அந்த பாயிண்டில் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ₹5 மேலே ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் செல்ஃபாகவே. அது மட்டும் இல்லாமல் பர் ரெஃபருக்கு ₹3 தராங்க இதில். அதையும் நான் ஃபுல்லாக சொல்லி தரேன். ஸோ இந்த ஆப்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்க அந்த 7 நாள் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 68 பாயிண்ட்டு. அப்புறம் நிறைய ஆப்ஷன், எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டியூப் என்னது அந்த எம்கேமர் ஆப்பு, அதுக்கப்புறம் இந்த டியூப் பட்டி, அதுக்கப்புறம் அந்த டேட்டா பட்டி ஆப்பு, கேஷ் மந்த்ரா, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எக்கச்சக்க ஆப்ஷன். ஓகேவா, இதில் ஒரு சர்வே 2 சர்வே கிடையாது, எக்கச்சக்க சர்வே இருக்குது. நீங்கள் சும்மா உள்ளே போயிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு அந்த காயின்ஸ் ஆட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க இதில். ஓகே, அந்த ரெஃபர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கீழே ரெஃபர் ஆனியன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இது கொஞ்சம் ப்ரீஃபாக பாருங்கள். இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா,
என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டீங்க உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இத்தனை கீழே வந்து ஆட் ஆயிடாது. அது எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண ஆள் வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும். நான் சொன்னேன் வெளியே அந்த சர்வே இந்த சர்வேல ஏதாச்சும் ஒன்று அவங்க கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அந்த 3.75 நான் 3 ரூபான்னு சொல்லியிருப்பேன், 3.75 வந்து நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து நம்மளோட இந்த அக்கௌண்ட்டில் இந்த வேலெட்டில் ஆட் பண்ணுறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த கவுண்ட் காட்டுவாங்க, ஓ இத்தனை பேர் நம்மளை ரெஃபர் பண்ணியிருக்காங்களா, இதே மாதிரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ மறக்காமல் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். எக்கச்சக்க ஆஃபர் இருக்குது இதில். ஸோ வந்து எக்கச்சக்க பேமெண்ட்டும் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இல்லையா, அதனால் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இந்த அப்ளிகேஷனுக்கு. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபண்டிங் அப்ளிகேஷன் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செல்ஃப் ஃபண்டிங் அப்ளிகேஷன் வீடியோ போடுங்க. ஸோ மேலே பார்த்து 3 அப்ளிகேஷன் ஒரு கோர்வையாக கோத்து வச்சிருக்கேன். ஸோ மறக்காம அதையும் நான் நாளைக்கு போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி டங்குன்னு தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ நான் போடக்கூடிய ஒரு வீடியோமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் மீ கிரேட்னோ.